அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்னைடர் VFD 18.5 கிலோவாட்டு அல்டிபார் 71 மாடல். இதில் நான் இப்போ கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ராப்ளம் கேட்டால் எனக்கு தெரியலேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்தால் ஒரு VFD எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே VFDயாக என்ன பண்ணணும்னா, ஜென்ரலாக எந்த ஒரு VFD வந்தாலுமே பேசிக் டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே IGBT நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டயோட் மோடில் போட்டுக்கணும். மல்டிமீட்டரை டயோட் மோடில் வச்சுட்டு அந்த DC ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அதில் வச்சு செக் பண்ணணும். DC ப்ளஸில் மைனஸ் போட் வச்சுட்டு இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டையும் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது IGBT நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். இன்புட் சைட்லேயும் ஓகே, L1 L2 L3ங்கிறது 3 ஃபேஸ் இன்புட்டு, UVWங்கிறது அவுட்புட்டு. ஓகே, IGBT ஒரு ஓகே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ரோப்பில் ப்ளஸ் வச்சுட்டு செக் பண்ணோம். L1 L2 L3 மூணுலேயும் சேம் வேல்யூ வரணும். UVW மூணுலேயும் சேம் வேல்யூ வரணும். இப்போ மூணுலேயும் சேம் வேல்யூ வருது. இப்போ ஓரளவு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இது பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கணும். ஆன் பண்ணும்போது ஏதாவது எரர் காட்டுதா, இல்லை ரன் ஆகும்போது எரர் காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 3 ஃபேஸ் பவர் சப்ளை சீரீஸில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சீரீஸாக சப்ளை கொடுத்தது 3 ஃபேஸ் சீரீஸாக சப்ளை கொடுத்தது ஆன் பண்ணி பார்க்கணும். இப்போ 3 ஃபேஸ் சீரீஸாக சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லி. எப்போயுமே டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் உள்ளே ஏதாவது ஃபெயிலியராக இருந்தால் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போயுமே சீரீஸாக தான் நம்ம கொடுத்து ஆன் பண்ணணும். ஓகேவா? இப்போ சீரீஸ் கொடுத்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டோம், ஆன் ஆயிடுச்சு. ஓகே, எந்த எரருமே வரல, 40 ஹெர்ட்ஸ் காட்டுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மோட்டரை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணணும். மோட்டரை ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா சில ட்ரைவ் வந்து ரன் ஆகும்போதே எரர் காட்டும். ரன் கமெண்ட் கொடுக்கும்போதே எரர் வரலாம். ஓகேவா? அப்போ தான் தெரியும், ரன் ஆகும்போது தான் ஏதாவது எரர் வருதா என்னன்னு தெரியும். அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, மோட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மோட்டரை ரன் பண்ணல, மோட்டரை சாதாரணமாக ரன் பண்ண முடியாது. நம்ம வந்து லோக்கலில் ரன் பண்ணலாம், இல்லை ரிமோட்டில் ரன் பண்ணலாம். நம்ம ரிமோட்டில் வந்து 3 வயர் கண்ட்ரோல் மெத்தடில் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு இந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? 24 டெர்மினல் வந்து இப்போ 3 வயரில் செட் பண்ண போகிறோம். 24 வந்து LI1ல் நம்ம கனெக்ட் பண்ணால் அது ஸ்டாப், LI2வில் கனெக்ட் பண்ணால் அது ஃபார்வேர்டு, ஸ்டார்ட்டில் ஃபார்வேர்ட், இது ரிவர்ஸ். ஓகேவா? LI1 எப்போயுமே வந்து ஷார்ட்டில் தான் வச்சுக்கணும். ஷார்ட்டில் வச்சா தான் உங்களுக்கு ஆன் ஆகும். இது ஒரு சேஃப்டி ஃபங்க்ஷனுக்காண்டி வச்சுருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஒரு புஷ் பட்டன் சுவிட்சோ இல்லை நார்மல் சுவிட்சோ ஏதோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பொட்டன்சியோமீட்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த டெர்மினலில் வந்து +10 டெர்மினலில் 1ஆம் நம்பர், ஏஐயில் வந்து கண்ட்ரோல் பின். இங்கே தான் உங்களுக்கு 0 to 10 வோல்ட் வேரி பண்ணி உங்களுக்கு உள்ள கண்ட்ரோல் கார்டு போய், கண்ட்ரோல் கார்டிலேருந்து பல்ஸ் உங்களுக்கு IGBTக்கு போய், IGBTயில் ரன் ஆகி உங்களுக்கு மோட்டரோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது இது மூலம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் இதை பொட்டன்சியோமீட்டரை வேரி பண்ண உங்களுக்கு மோட்டரோட ஸ்பீடு வேரி ஆகுதுல்ல, இங்கேருந்தா இந்த 0 to 10 வோல்ட்டை வேரி பண்ணி தான் உங்களுக்கு மோட்டரோட ஸ்பீடு வேரி பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் LI2 இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஃபார்வர்டில் ரன் ஆகும். ஓகேவா? LI3யில் ஆன் பண்ணிங்கன்னா மோட்டர் ரிவர்ஸில் ரன் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மெனுவில் போயிட்டு 3 வயர் கண்ட்ரோல் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு எப்படி என்ன பண்ணணும்னா, இப்படி தான் ஸ்டார்ட் ஆன் பண்ணோன்னு இப்படி தான் வரும். இதில் நீங்கள் எஸ்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிரைவ் மெனு போதா என்று கொடுத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா 1.5 இன்புட் அவுட்புட் கான்ஃபிகரேஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 3 வயரை செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வயர்ன்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி 3 வயர் செலக்ட் பண்ணி 2 நிமிஷம் 2 செகண்ட் அதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோம். லாங் ப்ரெஸ் பண்ணால் 3 வயருக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா?
சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துருச்சா? இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த டயக்ராம் படி பார்த்துருந்தோம்ல, L2 இருக்குல்ல, இங்கே பாருங்கள் அந்த இந்த இதாக இருக்கும். L2வும் இங்கே 24 சப்ளை கொடுத்தோம்னா நமக்கு இங்கே ஆன் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ L2 இது ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த சுவிட்ச் இல்லை, இப்போ அர்ஜென்ட் சுவிட்ச் இல்லாதனால நான் வயரை போட்டு ஜம்பர் அடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ரன் கமாண்ட் கொடுக்க போகிறோம். இதை 24 டச் பண்ணோடனே ரன் கமாண்ட் ஓகேவா? இப்போ ரன் கமாண்ட் கொடுக்கலாம். கொடுத்தா என்ன வருது பாருங்கள், எரர் வருது. 3 அவுட்புட் ஃபேஸ் லாஸ்ங்கிற எரர் வருது. இங்கே நமக்கு மோட்டருக்கு பதிலாக என்ன கனெக்ட் பண்ணியிருக்குன்னா பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதான் எரர். இனிமேல் தான் நீங்கள் ட்ரைவை ஓப்பன் பண்ணி காம்பனண்ட்டை செக் பண்ணணும். 3 அவுட்புட் ஃபேஸ் லாஸுங்கிறத இப்போ நம்ம மோட்ரு இல்லாத கனெக்ட் பண்ணாதனால பல்பு கனெக்ட் பண்ணுறதுனால லோ பவர் கனெக்ட் பண்ணியிருக்கனால கூட இந்த எரர் வரலாம். இல்லைனா என்ன வரலாம்னா ஐஜிபிடி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேவா? நம்ம இனிமேல் தான் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரைவ் ஓப்பனே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ட்ரைவ் எப்படி ஓப்பன் பண்ணி உள்ள போர்டு எப்படி காமன் செக் பண்ணி சர்வீஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.